வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபரிமலையில் உள்ள மாளிகைப்புறம் மஞ்சமாதா கோவில்னு ஒன்று இருக்குதுங்க. அதுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. நிறைய பேர் சபரிமலை போயிருப்பாங்க பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு. போனோடனே அப்படி டூர் மாதிரி தேங்காய் நெய் தேங்காய் வாங்குறக்குள்ளேயே திரும்பி வந்துடுவார். ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் பப்ளிசிட்டி, அவங்களுக்கு டூர் மாதிரி. சபரிமலையில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது மாளிகைப்புறம் கோவில், மஞ்சமாதா கோவில். மாளிகைப்புறம் கோயிலுங்கிறது சபரிமலைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிறது. இந்த மாளிகைப்புறம் கோயில் என்னென்னா, மகிழ்ச்சியை கொண்டுட்டு அதுலேருந்து ஒரு உருவம் வருங்க, பெண் உருவம். அதுதான் மாளிகைப்புறம். ஐயப்பன் சொல்லியிருக்க ஐயப்பனோட வரலாறு பார்த்திங்கன்னா அது தெரியும். அதாவது எந்த வருஷம் கன்னி ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை கோயிலுக்கு வராமல் இருக்கிறாங்களோ அன்னைக்கு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் ஐயப்பன் வாக்கு கொடுத்துருப்பாரு. அது வரைக்கும் ஐயப்பனோட பேக் சைடில் பக்கத்தில் தான் இருப்பாங்க. அதுதான் மாளிகைப்புறம் கோவில். இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம்னா, இந்த கோயிலில் அந்த லைனை உட்காந்துருப்பாங்க, சாங்கியமெல்லாம் இருக்குது. அந்த கையில் வச்சு அடிக்கிறது, உரி அடிக்கிறது, அதாவது உடும்பு அடிக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே லைனை உட்காந்துருப்பாங்க. இந்த மாளிகைப்புறம் கோயிலில் ஒரு தேங்காய் ஒன்று நம்ம கட்டும்போது தேங்காய் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த தேங்காய் கொண்டு இந்த கோயிலை சுற்றி உருட்டிட்டு வரணும். உருட்டிட்டு வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். அப்புறம் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த கோயிலில் நிறைய சாங்கியம் இருக்குது. கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் உண்டான கோயில் தான் மஞ்சமாதா கோவில், மாளிகைப்புறம் கோவில். இதுதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நீங்கள் நெய் முதல் நரைச்சி வச்சுட்டு அது ஐயப்பன் கோயிலில் தேங்காய் உடச்சி திருப்பி கொண்டு வரலாம். பட் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய சாங்கியம் இந்த கோயில் இருக்குதுங்க. அதுதான் மஞ்சமாதா கோயில். திருமணம் ஆகாதவர்களுக்குண்டான கோயில் மாளிகைப்புறம் கோயில். அது பார்த்திங்கன்னா அந்த கோயில் பார்த்திங்கன்னா மணிமண்டபம். நாம் கொண்டுட்டு போகிற மணியை அந்த கோயிலில் தான் கட்டுவாங்க. அது கொண்டு போனவங்க திருப்பி கொண்டு வரக்கூடாது, இன்னொரு சாமி திருப்பி கொண்டு வரலாம். இதுதான் மணிமண்டபம். இதுதான் சபரிமலை மாளிகைப்புறம் கோயில், மஞ்சமாதா கோயில். குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மஞ்சமாதா கோயிலில் போய் மாளிகைப்புறம் கோயில் வேணுன்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டாகும். இதை இவங்க அந்த உரி அடிக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வர நிறைய பேர் இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் திருமணமாகறவர்களுக்கு மஞ்சமாதா கோயில் வேணுன்னா கண்டிப்பாக வேண்டப்படுற ஒரு கோயில். இது கண்டிப்பாக குழந்த பாக்கியம் இருக்குமா. நான் ஒரு 3 நெய் தேங்காய் நரைச்சி கொண்டு போனேங்க. அந்த 3 பேர்த்துக்குமே இப்போது குழந்த பாக்கியம் உண்டானது. இது ஒரு சக்தி வாய்ந்த கோயில், மாளிகைப்புறம் கோயில், மஞ்சமாதா கோயில். இந்த கோயிலில் தான் வேண்ட முடியும். அது விட்டு போட்டு நீங்கள் சபரிமலை போகும்போது எங்களுக்கு குழந்தை இல்லைங்க, நீங்கள் வேண்டிக்கிங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர்த்துக்கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே போய் டோக்கன் எடுத்து அந்த டோக்கனில் ஒரு சட்டத்துணி, திருமணமாக சட்டத்துணி உள்ளே கொடுத்தீங்கன்னா அது பூஜை பண்ணி கொண்டு வந்து கொடுத்து அந்த சட்டையை தைச்சி போடுவானுங்க. அப்புறம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு டோக்கன் இருக்குதுங்க. அந்த டோக்கனில் இங்கே ஒரு நல்ல பயபக்தியோடு வேண்டுதல் பண்ணால் அந்த நெய்யை கொட்டையை அவங்க வீட்டுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகிற ஒரு கோயில் தான் மாளிகைப்புறம் கோயில், மஞ்சமாதா கோவில்.